அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுற ஃபீலிங்ஸ் ஜாஸ்தியாகினே போகுது. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் பார்க்குற மாதிரியே இருக்குது. 5 பேர் 10 பேர்லாம் இல்லை, ஜஸ்ட்டு 2 பேர் தான் 6 மாதம் கழித்து ஃபோன் பண்ணாலுமே ஏதோ நேற்று பேசின மாதிரி பேசுவோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு பீயிங் விஜய் சேனல். நான் தான் விஜய். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் டு அடையாருக்கு மோட்டோ வ்ளாக் பண்ணுற வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன். அது இல்லாமல் ஃப்யூச்சரில் பைக் ரிலேட்டடான வீடியோஸ், கார் ரிலேட்டடான வீடியோஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போடலான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கைஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த SDRO HDRO சேர்ந்த மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் ஒன்று பண்ணிட்டேன். அதை நான் செக் பண்ணாமல் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, பைக் ட்ரைவ் பண்ணுற வீடியோ மட்டும் ஒரு மாதிரி கலர் டிம் ஆகிடுச்சு. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து இனிமேல் அதை செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, அடுத்த 2 நாள் லீவு. இந்த ஃப்ரைடே மோட்டோ வ்ளாக் பண்ணுறது தான் இப்போ நான் வந்து பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க இதோட நான் உங்கள்கிட்ட டிரைவிங்கில் பேசுகிறேன். வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது கிளம்பிட்டோம். வீட்டிலிருந்து பெரும்பாக்கம்லேருந்து அடையாருக்கு போய்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா March 6, 2026, அதாவது ஃப்ரைடேனாலே ஒரு ஜாலி தாங்க. ஏன்னா அடுத்த 2 நாள் லீவு. அப்படியே டப்புன்னு ஆஃபீஸ் போனோமா, ஒரு 4 hours வேலை பண்ணோமா, லஞ்ச் வந்துச்சா, திருப்பி ஒரு 4 hours ஒர்க் பண்ணோமா, அதோட அவ்வளோதான். வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு ஜாலியாக தூங்கலாம். ஒவ்வொரு வாரமும் உழைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரைடேக்காக தான் உழைச்சிட்ருக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு வழிவிட்டால் மருத்துவமனைக்கு போகிறவங்க உரிய நேரத்துக்கு சிகிச்சை பெற போவாங்க. வழிவீடு பஸ் ஃபஸ்ட், அஃப்கோர்ஸ் புரியுது. அப்புறம் எதுக்கு நீங்கள் ஆம்புலன்ஸ் வச்சுருக்கீங்க? மருத்துவமனைக்கு போகிறவங்க ஏன் பஸ்ஸில் போகிறாங்க? அதுக்கும் எதுக்கு ஆம்புலன்ஸ் இருக்குது? அதில் ஏன் போகணும்? 108 இருக்குது. எல்லாம் ஒரு விழிப்புணர்வு. ஐயோ, ஃபுல் டிராஃபிக் இந்த ரோடு. தெரிஞ்சிருந்தால் லெஃப்ட் எடுத்துருக்கலாமே. என்னடா இப்படி நிற்கிது? சூப்பர்ரா. மணி இப்போவே 8:30. என்ன ஆச்சு தெரியலையே. ஏதாவது ஒரு லெஃப்ட் கொடுங்கடா, நான் கிளம்பிடுறேன். ஃபுல் டிராஃபிக்கா? ஐயோ, அங்கேயும் டிராஃபிக்கு. சூப்பர். இன்றைக்கி லேட்டு தான். மாதத்துக்கு கொடுக்குற ஒரு பர்மிஷனும் இந்த மாதிரி லேட்டாக போச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? எதனால் டிராஃபிக்கு? போங்க ரைஸ். வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதுவும் தொக்கா மாட்டீங்க. எனக்கு செம்ம டிராஃபிக்கு. கிளம்புனது லேட்டு, பார்த்தா இருக்கிறது இவ்வளோ டிராஃபிக்கு. ஏதாவது கேப் கிடைக்குமா? போடு. அப்படி தான் வாசலில் காலையிலேயே போடணும். போடு. தலைவன் காலையிலே பிரசாதத்தை போட்டுருக்கானே. யோசிச்சு பாருங்க, கடைக்காரர் வரும்போது வாசல்லையே மாட்டுச்சாணி இருந்ததுன்னா காலையிலே கடுப்பாயிடுவார். என்னடா இது வாசலில் போட்டு வச்சுருக்கு. ஆனால் இந்த ஏரியாவில் ஒரு பிரச்சனை. மாடு இது வருங்க, இதெல்லாம் வந்து எப்படின்னா ரோட்டில் மேய விட்டுருவாங்க. ரோட்டில் மேய விட்டு நீ கண்டதை சாப்பிடு, கண்ட இடத்துல போயிட்டு டாய்லெட் போ, என்ன வேணால் பண்ணு. கரெக்டாக நான் டைமுக்கு வருவேன், பாலை கறந்துட்டு விட்டுருவேன். அதோடு நீ கிளம்பிடு. திருப்பி போ, எல்லா இடத்துலையும் சுற்று, தின்னு, கண்ட பிளாஸ்டிக்கை சாப்பிடு, பேப்பரை சாப்பிடு, என்ன வேணால் சாப்பிடு. கிராமத்துலலாம் அவ்வளோ நல்லா அழகாக பார்த்துக்கிறாங்க. அவங்க தான் வந்து சாணியெல்லாம் அள்ளுவாங்க, அவங்க தான் ஃபீட் பண்ணுவாங்க. வீட்டில் அவங்க ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் தான் வந்து மேய விட்டுடுறாங்க. பாவம், ஒரு சிலதுங்களாம் வந்து காலை குறுக்கில் விட்டுட்டு
பஸ்ஸு லாரி அதெல்லாம் ஏற்றிட்டு போயிடுது, கால் உடஞ்சி போயிடுது. அவெல்லாம் கண்டுக்க மாட்டுறாங்க. ஆனால் அவனுங்கிட்ட போனால் நாங்கள் எங்களுக்கே என்ன பண்ணுறது, நாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு வானுங்க. ரொம்ப கஷ்டம். 2 வாரம் முன்னாடி அப்படி தான் ஒரு கண்ணுக்குட்டியை வந்து என் வீட்டுக்கு வாசலில் வந்து ஏதோ படுத்துருந்துருக்கு போகிறதுக்கு. அது தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்ததா தெரில. அதை தெரிஞ்செல்லாம் பண்ண மாட்டாங்க. அது தெரியாமல் ஒரு கார் வந்து ஏற்றிட்டார். கொஞ்ச நாள் தான், ஒரு 3 நாள் 4 நாள் தான் இருக்கும் அந்த கண்ணுக்குட்டி பிறந்தே. அவ்வளோதான், ஸ்பாட்லேயே இறந்துச்சு, முடிஞ்சு போச்சு. இதோ ஒரு 2 வாரம் முன்னாடி, 2 வாரம் இல்லை 2 மாதம் முன்னாடி இதே ரோட்டில் தாங்க, இதே ரோட்டில் வந்து டக்குன்னு இப்படி திரும்புகிறேன். இங்கே வந்து தூரத்தில் வந்து பார்க்குறேன், ஏதோ கருப்பாக தெரியுது அப்படின்னு பார்த்தா கவருன்னு நினச்சேன். கொஞ்சம் அப்படியே கிட்ட வந்து பார்க்குறேன், அப்படியே பார்த்தா ஒரு டாகு அடிபட்டு செத்தே போயிடுச்சு. அப்படியே ஏதோ இந்த இடத்துல தான் வந்து ரைட்டில் பைக்கை நிப்பாட்டிட்டு சரி கிட்ட போய் பார்த்தா அது இறந்து போயிடுச்சு. சுற்றி பார்க்குறேன், எல்லாம் வந்து காரு பஸ்ஸு லாரி யாருமே வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. ஆனால் அது மேலே ஏற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறாங்க. ஆனால் இந்த பக்கம் அவங்க ஒரு டீ கடை மாதிரி ஒன்று இருந்தது. அங்கே போய் அங்கே இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஜாலியாக டீ குடிச்சிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் ஒரு சின்ன கவர் இருந்துச்சு, அந்த கவரை எடுத்து அந்த டாகோட கழுத்துக்கிட்ட பிடிச்சி அப்படி தூக்கி ஓரமாக வைக்க போகிறேன். தூரத்துலேருந்து ஒரு வண்டி, தம்பி 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 அப்படின்னு ஒரு வண்டி. என்னன்னு பார்த்தா நம்ம அந்த சென்னை கார்பரேஷனில் வந்து வருவாங்களே அந்த அண்ணா வந்து ஒருத்தர் கூட்டார். என்ன சொல்லுண்ணா அப்படின்னா அவர் சொல்கிற, தம்பி இது அப்படியே மேலே தூக்கி போட்டிருப்பா அப்படின்னு வேறு சொன்னார். இல்லைனா அவர் கொஞ்சம் முன்னாடி வந்து அவர் எடுத்துருந்துருப்பார். நான் அதை எடுக்கிறேன், அப்படியே மக்கள்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாரு இந்த பையன் எப்படி இறங்கி எடுக்கிறான் பாரு, பாரு சூப்பரில், அப்படி இல்லை எப்படி இல்லைன்னு. அதுதான் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது ஒருத்தரில் யாராவது ஒருத்தராவது அப்படியே தூக்கின்னு போய் ஒரு ஓரமாக வைக்க ட்ரை பண்ணியிருந்துருக்கலாமே. இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் அந்த இடத்துல இல்லை, ஓகே ஃபைன். நாளைக்கு யாராவது ஒருத்தர் வந்து அந்த அது மேலே ஏற்றி நசுக்கி, அதுக்கப்புறம் ஒரு 4-5 வண்டி அது மேலே ஏற்றி குப்பைக்காரங்க அண்ணாவே வந்து அதை எடுக்க முடியாத நிலைமைக்கு கொண்டு போயிருந்ததுன்னா அந்த ரோடு அந்த இடம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நல்லாவா இருக்கும்? அது கொஞ்சம் ஒரு ஓரமாக எடுத்து போட்டுருந்துருக்கலாமே. அஃப்கோர்ஸ் டாக்ஸு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு தான், என்ன பண்ணுறது, வந்துருச்சு இந்த உலகத்துக்கு. நம்மளை மாதிரி அதுவும் ஒரு உயிரினம், அவ்வளோதான். நம்ம போய் ஜாலியாக சம்பாதிச்சு நமக்கு தேவையான பொருள்களை வாங்கிக்கிறோம், நம்ம செஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். அதுங்களால அது பண்ண முடியல. நம்மக்கிட்ட இருக்க மிச்சம் மீதியை தான் அதுங்களுக்கு வந்து தீனியாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுங்க பாட்டு அதுங்க ஒரு ஓரமாக இருக்குது, நம்ம பாட்டு நம்ம ஒரு ஓரமாக இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நம்ம யாரும் அதுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அதை போட்டு கஷ்டப்படுத்தாமல் அடிக்காமல் இருந்தாலே பெட்டர். ஆக்சுவலாக இப்போ நான் அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து அதை போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு 4-5 பேர் பார்த்துருந்துருப்பாங்க. அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு எடுக்கக்கூடாதுன்ற மைண்ட் செட் இல்லை இருந்திருக்கும். ஆனால் அந்த வீடியோ பார்த்தா அட்லீஸ்ட் அவங்களுக்கு சரி ஓகே இது இப்படியும் பண்ணலாமே, இது இப்படியும் செய்யலாமேன்னு ஒரு ஐடியா அட்லீஸ்ட் வந்திருக்கும். இதெல்லாம் ஒரு லைட்டாக கொஞ்சம் என்னடா இது இப்படி பார்த்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங். மணி இன்றைக்கே இப்போவே 8:30 ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் லேட்டு தான் போச்சு. ரோடு இங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது, பரவாயில்லையே.
ரைஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நாளாக என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுற ஃபீலிங்ஸ் ஜாஸ்தியாகினே போகுது. ஏன்னா அவனுங்களை வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் பார்க்குற மாதிரியே இருக்குது. அப்போல்லாம் வீட்டில் நான் வந்து மந்தவெளியில் இருந்த டைமில் வந்து பக்கத்து வீடு இல்லை பக்கத்து ஏரியா அவங்க வந்து ஃபோன் பண்ணுவான். என்னடா வந்துட்டியா காலேஜிலேருந்து? வந்துட்டேன்டா. சரி ஓகே நான் வந்துடுறேன். அப்படியா? சரி ஓகே நீயே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அவனுக்கும் எந்த இடத்துல மிட் பாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துல வந்து நான் அங்கே நடந்து போவேன், அவன் அங்கே நடந்து வருவான், அப்படியே மீட் பண்ணுவோம். அவ்வளோதான். அதோட அப்படியே சுற்றுவோம். மயிலாப்பூர், மந்தவேலி அப்படியே ஃபுல்லாக சுற்றுவோம். அப்போ வந்து ஃபோன் மட்டும்தான் இருக்கும். 10th ஃபோன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் என்கிட்ட. பைக்கெலாம் இருக்காது. இங்கேருந்து அங்கே சாப்பிட போகணுமா, வா நடந்து போகலாம். இங்கேருந்து அங்கே போகணுமா, சரி வா நடந்து போகலாம். நடந்து 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 அப்படியே போயிடுச்சு. ரொம்ப ஒரு அழகான நாள் அதெல்லாம். அப்போல்லாம் வந்து ஃபோன் இருந்தால் நல்லாயிருக்கும், பைக் இருந்தால் நல்லாயிருக்கும். பைக் இருந்தால் நம்ம இங்கெல்லாம் போகலாம்ல, கார் இருந்தால் அங்கெல்லாம் போகலாம்ல, அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரு நினப்பில் இருந்தோம் நான். இப்போ ஆக்சுவலி எல்லாமே இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கூட இல்லை. தேவையான சம்பளம், தேவையான காரு, தேவையான பைக்கு எல்லாம் இருக்குது. இன்டர்நெட் இருக்குது, பெட்ரோல் போட காசு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுற்றும் போதே ஜாலியாக சுற்றிடணும். அவ்வளோதான். அந்த சுற்றுற நாளில் பூ தெரியவே தெரியாது. இது ஒரு நார்மல் டே மாதிரி இருக்கும். போகிறான் வரான், ஃபோன் பண்ணான்டா, அவன் போகிறான் வரான், அவ்வளோதான். ஜாலியாக பேசணுமா, அதோட அவ்வளோதான். அது என்றைக்கு நடக்கலைன்னு தெரியுதோ அப்போ தான் நமக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறோம்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறது. எனக்கு ஒரு 2 பேர் இருக்கானுங்க, நான் ஒரு நாள் காட்டுறேன். நான் அவன் கூட ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பேன். என்ன பண்ணுவானுங்க, சடனாக சில டைம் கான்ஃபரன்ஸ் போட்டுருவானுங்க. கான்ஃபரன்ஸ் போட்டு விஜய் இருக்கான்டா லைனில் அப்படின்னு சொல்லுவான். 2 பேர் தான். அதாவது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தான். அவனுங்க வந்து அதான் கால் பேசிகிட்டு இருப்பானுங்க, கான்ஃபரன்ஸில் இருப்பானுங்க. ஏதாவது பிளான் பண்ணுறதா செய்கிறோன்னா விஜய் இருக்காண்டா அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்போம். பேசிக்கிட்டு அவன் வீடு வந்து 2 தெரு தள்ளி தான். முடிஞ்சு போச்சு. அதாவது அவன் என் ஃப்ரெண்டோட வீடு பக்கத்தில் இன்னொரு ஃப்ரெண்டு வீடு 2 தெரு தள்ளி தான். நான் வந்து 18 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். சரி ஓகே ஃபைன். அதோட எல்லாம் கால்லாம் பேசுவோம், பிளான்லாம் போடுவோம், எல்லாம் முடிஞ்ச ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அவன் கேட்பான், டேய் பவித்ரன் பரியாடா இந்த மாதிரி. அவன் கேட்க மாட்டான், இவன் கேட்பான், டேய் பிரசாந்த் பரியாடா இங்கே சாப்பிட போகலாம் அப்படின்னு கேட்பான். உடனே அதுக்கு அவன்ல ஓகேடா நீ வந்துடுறேன், இன்னொரு 5 நிமிஷம் தான்டா அதை வந்துடுறேன் அப்படின்ட்டுருவான். சரிடா விஜய் அப்படின்னா பிளான் பார்த்துட்டு சொல்லு, நான் வந்து அப்புறமா வரேன் அப்படின்ட்டு, அப்புறமா பேசுகிறேன் அப்படின்ட்டு போயிடுவான். எனக்குல டேய் என்னடா எங்கேயா சாப்பிட போகிறீங்களா அப்படின்னு. எனக்கு இப்போ பிரச்சனை வந்து அவனுங்க சாப்பிட எங்கே வேணால் போட்டோம், அது வந்து எப்போ போனாலும் கிடைக்கும். அவனுங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்கள ஜாலியாக, அதுதான் என் பிரச்சனை. ஏன்னா என்னால் முடியல. அப்புறம் 3 பேர் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்போம். அதுலேருந்து ஒருத்தன் நான் வந்து தூரமாக வந்துட்டேன். நான் வேறு வீடு வரும் மாதிரி. இப்போ அவங்க 2 பேர் வந்து நினச்சா பார்த்துக்கிறாங்க, நினச்சா போகிறாங்க. ஆக்சுவலாக அது நல்ல விஷயந்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் நான் இல்லையே அப்படிங்கிறது ஒரு சின்ன மன வருத்தம். என்ன பண்ணுறது. அது மாதிரி அவனுங்க வந்து சில பிளான்லாம் போடுவானுங்க. விஜய் இங்கே போடுவோம், இங்கே போகலாம், இதை செய்யலாம். அவங்களுக்கு வந்து நானாக ரொம்ப ஒரு பிடிக்கும். விஜய் வரான்டா, விஜய் வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டான், ஓகே அவனை மீட் பண்ணுறோம், அவங்க கூட சுற்றலாம், அவங்க கூட ஜாலியாக இருக்கலாம். நான் வந்து எப்படின்னா கேங்லேயே நான் கொஞ்சம் ஃபன்னான கேரக்டர். என்ன பேசுவேன், எதுக்கு பேசுவேன், எதுவுமே வந்து எனக்கே தெரியாது. இஷ்டத்துக்கு பேசுவேன், இஷ்டத்துக்கு வளருவேன். தத்துவம் பேசுகிறேன்ற பேரில் வந்து ஏதாவது ஒன்று பேசுவேன். அவனுங்க வந்து சிரிப்பானுங்க. இதான் அவனுங்க வேலையே. இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஃபோன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க,
ஃபோன் பண்ணால் என்றைக்கோ நடந்து நான் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பேன், அது நானே மறந்துட்டு போயிருப்பேன். அதுக்கு வந்து விஜய் நீ அன்றைக்கி ஒன்று சொன்னியப்பா டைமிங்கில் சொன்னடா, ஆனால் அது வந்து செட்டே ஆகலடான்னு ஒன்றுங்க. ரொம்ப டீப்பான திங்கிங்க்கெலாம் நான் போயிடுவேன் ஒரு சில டைம். அந்த டைம்லலாம் வந்து சில தத்துவங்கள்லாம் போட்டு விட்ருவேன். எப்படி சொல்கிறேன், எங்கேயாவது போயிட்டு எழுதிட்டு வந்தேனா இல்லை யோசிச்சு சொல்லணும்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ வந்து பிளான் ஒன்று போட்டிருக்கானுங்க, எங்கேயாவது ட்ரெக்கிங்காக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய இதுக்கு தான் வெயிட் பண்ணுறானுங்க. நான் ஓகே சொல்லிட்டு பிளான் பண்ணேன்னா சரி போகலாம் அப்படின்னு இருக்கானுங்க. நான் அதையும் ஒரு vlog எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நான் பசங்க கூட இந்த ஒரு 2-3 வருஷத்தில் ஒரு வாட்டி தான் போயிருக்கேன். அதுவும் தடா கூட்டின்னு போயிட்டு நிறைய வாங்கல் அடி எல்லாம் பட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் பிளானும் போடவே இல்லை. அதனால் இந்த வாட்டி ரொம்ப ப்ராப்பர் செட்டப்போட ஜாலியாக பசங்க கூட போகிறத எல்லாம் ஒரு vlog-ஆக எடுத்து போடுறோம். ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி பேசுறது கூட இல்லாமல் போகிறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் நம்ம இந்த யூடியூப்பில் பார்த்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு மெமரியாக இருக்கும்ல. அவ்வளோதான். டே ஃபுல்லாக இனிமேல் அப்படியே மெமரிஸை கலெக்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றும் போது ஜாலியாக சுற்றுங்க. தேவையில்லாத வந்து சண்டை போட்டுக்கிட்டு மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏய் இவன் படுறான் அவன் அதை செய்கிறான்டா, ஏய் அவன் படுறான் இவன் இதை செய்கிறான்டா அப்படின்னு வந்து பேசிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலி மூமெண்ட் ஆக்சுவலி அது எல்லாமே. 5 பேர் 10 பேர்லாம் இல்லை, ஜஸ்ட்டு 2 பேர் தான். அந்த மாதிரி 2 பேர் தான் வருவானுங்க. அதே மாதிரி நான் இப்போ நான் அவங்க எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலே எப்படின்னா டெய்லி இப்படியே வாரம் பேசியிருக்கணும், வாரம் கனெக்டில் இருக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. எல்லாம் மற்ற மீம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் 6 மாதம் கழித்து ஃபோன் பண்ணாலுமே ஏதோ நேற்று பேசின மாதிரி பேசுவான். ஏய் எப்படி இருக்க, ஏய் எப்படி இருக்க, அந்த சீன்லாம் கிடையவே கிடையாது. ஒரு ஹைலைட்னா தெரியுமா, என் ஃப்ரெண்டு, அதாவது அவன் பேர் பவித்ரன். அவனுக்கு பர்த்டே அக்டோபர் 26 அவன் பர்த்டே. இன்னொரு பையன் பேர் வந்து ஃப்ரெண்டு பேர் வந்து பிரசாந்த். ஒரு வாட்டி என்ன ஆச்சு, அவனுக்கு பர்த்டே வந்துச்சு, பவித்ரனுக்கு பர்த்டே வந்துச்சு. பிரசாந்த் வந்து ஃபோன் பண்ணுறான், ஏய் விஜய் கேக் கட் பண்ணணுண்டா. அரேடா பவித்ரனுக்கா? ஆமாண்டா. சிகேஎஸ் பேக்கரியோ ஏதோ ஒன்று நினைக்கிறேன், சிகேஎஸ் பேக்கரியோ ஏதோ சம்திங் அப்போது இருந்தது. அப்போது அங்கே போயிட்டு வரியா நம்ம 2 பேர் ஷேர் பண்ணிட்டு கேக்கு கட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். நானும் சரி ஓகேடா கேக் தானே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் அப்போது வந்து வெளியே போயிருந்தேன். அப்போது நான் வரத்துக்கு லேட் ஆகும்டா, வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாமா அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன். சரிடா நீ வந்துட்டு சொல்லு அப்படின்னு சொன்னான். எனக்கா நான் 9 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 10 மணி அப்படியே லேட் ஆயிடுச்சு. கேக் கட் பண்ணுற சுச்சுவேஷனே அமையல. நான் ஒன்றுமே இல்லை, அவனுக்கு நான் ஃபோன் பண்ணேன், பிரசாந்துக்கு ஃபோன் பண்ணிட்டு டேய் இந்த மாதிரி நான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுடா, என்னடா பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னேன். என்னடா இதுக்கு மேலே இப்போ கேக் வாங்க முடியாது அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சரி வீடா அப்போ நம்ம தவிர வெட்டிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இதுவே அந்த ஆப்போசிட்டில் ஒருத்தர் ஒரு நார்மல் ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க, டேய் அவன் பர்த்டே வந்து இன்னைக்குடா, நின்னடா அடுத்த வாரம் கேக் கட் பண்ணலான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. நான் வந்து என்னடா சொன்னேன், சரி விஜய் அப்போ அடுத்த வாரம் நம்ம கேக் கட் பண்ணிடலாம். அப்போ நீ ஃப்ரீயாக தானே இருப்ப? அப்போ நான் ஃப்ரீயாக தானே இருப்பேன். ஓகே ஃபைன். கேக்கு பர்த்டே என்றைக்கோ அன்றைக்கி கேக் கட் பண்ணல, அடுத்த வாரம் கட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அது முடிஞ்சுதா? இல்லை, அதாங்க மேட்ரே. என்னாச்சு தெரியுமா, அப்போ வந்து எனக்கு கூட ஒரு ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு மணின்னு ஒருத்தன். அப்போ தான் வந்து இவங்க 2 பேருக்குள்ளே அவன் வந்து ஃப்ரெண்டே ஆகுறான். அவள் வந்து என் கூட வந்திருந்தான். ஸோ நான், மணி, பிரசாந்த், பவித்ரன். அடுத்த வாரமாக ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாம் வந்து பிரசாந்த் கிட்டே கேட்டேன், டே என்னடா கேக் கட் பண்ணிடலாமா?
அப்போது எல்லாம் சரிடா கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு 2 பேரும் அமௌண்ட்டை ஷேர் பண்ணிட்டு கேக் ஒன்று வாங்கிட்டோம். வாங்கின ஒன்று மணி வந்து ஆர்வமாயிட்டான். ஓகே கேக் கட் பண்ணுறாங்க, ஏதோ இவனுக்கு வந்து பவித்ரனுக்கு பர்த்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணோம், நான் பவித்ரன் மணி எல்லோரும் சேர்ந்து பீச்சுக்கு போயிருந்தோம். மெரினா பீச் போயிருந்தோம். அப்போ போயிருந்த போது என்ன ஆச்சு, என் கூட நான் 3 பேர் இருக்கோமா, எல்லாம் கேண்டில் எல்லாம் போட்டு வச்சு அந்த மெரினா பீச்சில் அந்த ஸ்கேட்டிங் இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு போயிட்டு கேக் கட் பண்ண பிளான் பண்ணுறோம். பண்ணோன்னே பவித்ரனை வந்து ஊறிட்டு நாங்களாம் கேக்கு பர்த்டே சாங்கெல்லாம் பாடிட்டு அப்படியே ஷேர் பண்ணிக்கணும் கேட்கலாம் ஜாலியாக. அவ்வளோதான். ஷேர் பண்ணோன்னே அங்கே ஊரில் பக்கத்தில் இருக்கவங்களாம் குத்தோன்னால அதுக்கப்புறம் மணி வந்து பவித்ரன்ட்ட போயிட்டு கேட்டான், அப்புறம் மச்சான் அப்படின்னா. என்ன அப்புறம் மச்சான், அப்புறம் என்னடா ட்ரீட் எங்கடா அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே ட்ரீட்டா எதுக்கு அப்படின்னா, மச்சான் நீங்கள் பர்த்டே தான்டா அப்படின்னு அவன் சொல்கிறான். டேய் என் பர்த்டே உனக்கு நீங்கள் யார் சொன்னான்? ஏதோ கேக்கெலாம் கட் பண்ணானுங்க. என் பர்த்டே போன வாரம்டா, அது ஏன்டா இன்றைக்கி கேக் கட் பண்ணானுங்க, போன வாரம் கட் பண்ண முடியல, நீங்கள் இந்த வாரம் கட் பண்ணாங்க அப்படின்னு அவன் சொன்னான். அதாவது கேக் கட் பண்ணலான்னு அடுத்த வாரம் பிளான் போடுது நாங்கள் தான். அதுக்கப்புறம் அது விடவும் இல்லை, அது கேக்கு கட் பண்ணுறதுக்கு இனிஷியேட்டும் பண்ணியாச்சு. அடுத்த வாரம் தான் இவனுங்க கேக் கட் பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு அந்த மனு பக்குவத்தோடு நம்ம பையன் பவித்ரன் இருக்கான் பார்த்தீங்களா, அதுதான் அங்கே மேட்ரு. இதே மற்ற பேர்லாம் இருந்தேன்னா, என்ன நீ வந்து என் பர்த்டேவே மிஸ் பண்ணிட்ட, நீ வந்து எனக்கு விஷே பண்ணலை, அது பண்ணலை, இது பண்ணலை, அப்படி இப்படின்னு வைங்க. ஆனால் அவன் அதையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு விட்றா இவனுங்க இப்படி தான் என்ன. அதாவது நானும் பிரசாந்தும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தப்பே பண்ணிட்டு வந்தாலும் நம்ம பையன் வந்து சரி வாடா போகலாம், இது ஒரு மேட்ரா அப்படின்னுவோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிங் அப்படின்னாலே அதுதாங்க மேட்ரு. ஜாலி, அதான் ஒரு ஜாலி. வாழ்க்கையில் வந்து சில இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது. சின்ன வயசில் வந்து ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயா வெளியே கூப்பிட்டானா, எங்கேயா போகணுன்னு கேட்குறானா, முடிஞ்ச அளவுக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்களா, ஜாலியாக போயிட்டு வாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்குது, எக்கச்சக்கமான சம்பவங்கள். இதே மாதிரி இப்போ அவன் பேர் என்ன இருங்க, இந்த டிராஃபிக்கை க்ராஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிரசாந்துக்கு ஒரு சம்பவம் ஆச்சு. அது வந்து என்ன ஆச்சுன்னா, பவித்ரனுக்கு வந்து அப்போது பெரிய ஒரு காலில் அடிபட்டுருச்சு, ஃப்ராக்சர் அளவுக்கு போயிடுச்சு. அப்போ நான் வந்து ரெகுலராக வந்து அவன் வீட்டுக்கு போய் மீட் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போது காலேஜ் டைம் தான் மீட் பண்ணிகிட்டு இருப்பேன். அன்றைக்கி வந்து பிரசாந்துக்கு பர்த்டே வந்துச்சு. யூஸ்வலாக நாங்கள் ஏதாவது பிரசாந்துக்கு பர்த்டேனாலே கேக் கட் பண்ணுவோன்றதை தாண்டி ஏதோ இது வாண்டடாக பண்ணணும், இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும், இதை பண்ணால் தான் வந்து அவன் வந்து எங்களை சந்தோஷமாக இருப்பான், அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் ஏதாவது ஒன்று பண்ணோம்ல. அப்போது வந்து என்ன ஆச்சு, நான் வந்து கேக்கெலாம் வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. பவித்ரன் வந்து எனக்கு அப்போது வந்து எல்லாமே ஷேர் தான், நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணுவோம், அவ்வளோதான். வீட்டு கேக் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ வந்து நான் பவித்ரன் வந்து அவன் வீட்டுக்கு போக முடியாது, பிரசாந்த் வீட்டுக்கு போக முடியாது காலில் அடிபட்டுறதுனால. அப்போது பிரசாந்துக்கு ஃபோன் பண்ணி பிரசாந்தை வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணணுமே, ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. அப்போ பவித்ரன் வந்து என்ன சொல்லிட்டான், பிரசாந்துக்கு கால் பண்ணி, டேய் எனக்கு பன் பட்டர் ஜாம் வாங்கிட்டு வரியா அப்படின்னு கேட்டான். பிரசாந்துக்கு வந்து என்னன்னு நினச்சிக்கிட்டான், பாவம் அவனுக்கு வேறு அடிபட்டுருக்குல, சரி ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், பன் பட்டர் ஜாம் தானே, சரி வாங்கிட்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டான். போயிட்டு அவரும் போயிட்டு கடையில் போய்ட்டு பன் பட்டர் ஜாம் வாங்கிட்டு வந்தார். ஜாலியாக போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து கொடுத்தான், என்னடா குடுறா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன், அந்த கேக்கு கூட ஒரு கேண்டில் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த கேண்டிலை வச்சுக்கிட்டு அந்த கேக் பன் பட்டர் ஜாம் சென்டரில் வச்சுட்டேன். அவனுக்கு ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இவன் இதில் வைக்கிறான்னு. அந்த வாங்கின அந்த கேக்கையே ஹாப்பி பர்த்டே சாங்கை பாடி அவனுக்கு வந்து ஊற விட்டு செலிப்ரேட் பண்ணோம். அவன் ஒரு மாதிரி ஆகிட்டான், டேய் யாரா நீங்கள்,
ஏன் வாங்கினது கேக்கு இது நான் வாங்கினது பன் பட்டர் ஜாமியே வந்து எனக்கே கொடுத்து ஹாப்பி பர்த்டே சாங் பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் ஒரு மாதிரி வெறுப்பாயிட்டான். செம்ம ஃபன்னு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு உண்மையாலே கேக்கை எடுத்து அப்போ தான் வந்து கேக் கட் பண்ணோம். பட் அந்த டைம் அந்த மொமெண்ட்டை வந்து அவன் வந்து மறக்கவே மாட்டான். இருந்தாலும் அவனுக்கு வந்து டேய் என்னடா எனக்கே பண்ணீங்களா இப்போ வரைக்கும் அவனுக்கு வந்து என்னடா அவன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டாலே முடிஞ்சு போச்சு. அது ஒரு அவனுக்கு ஒரு ட்விஸ்ட்டு. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். கைஸ் மணி வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock. சீரியஸ்லி என்றைக்கோ ஒரு நாள் லேட்டாக போனால் பரவாயில்ல, என்றைக்குமே லேட்டாக போனால் என்னடா பண்ணுது. ஏதோ கைஸ் உங்கள் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிஸ்லாம் வந்து ஷேர் பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் அப்படியே டிரைவிங்கில் சும்மா உட்காந்து சும்மா அமைதியாக ஓடிட்டு போக முடியாதுல்ல, அதனால் இந்த மாதிரி ஒரு சில குட்டி குட்டி ஸ்டோரிஸ்லாம் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் நிறைய ஸ்டோரிஸ்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு கூட இந்த லைஃப் இந்த மாதிரி நான் சொல்கிற ஸ்டோரிலாம் கண்டிப்பாக உங்களுக்கும் ரிலேட் ஆகும். பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்னாலே அது வேறு தான், ஒன்றுமே பண்ண முடியாது. கைஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:05 ஆயிடுச்சு. இதோடு உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விரைவு பெறுவது உங்கள் விஜய்.